இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி. இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் இவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு கர்ம வினைக்கு ஏற்ற நல்ல ஒரு பலனை அள்ளி கொடுப்பவர் தான் சனி பகவான். 9 கிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகமாக இந்த சனி பெயர்ச்சியை நம்ம பார்க்கப்படுது. சனி பெயர்ச்சி ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் யார்? தர்மவான். அதனாலேயே என்னமோ சனி பெயர்ச்சி நடக்குது அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சில நற்பலன்களையும் சில கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அவங்கவுங்க செய்கிற கர்ம வினைக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் எல்லாருமே ரொம்ப பயந்துருப்பாங்க. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது நிறைய மாற்றங்கள் வரும். தற்போது இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. 7.5 நாட்டு சனி என்பது விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, மொத்தம் 7.5 ஆண்டுகள் நடக்கும். விரய சனி என்பது முதல் 2.5 ஆண்டுகளை குறிக்கும். இந்த 2.5 ஆண்டுகளும் விரய சனியாக அவங்களுக்கு அமையும். ஜென்ம சனி அடுத்த கட்ட 2.5 ஆண்டுகள், அதே மாதிரி பாதச்சனி அடுத்த கட்ட 2.5 ஆண்டுகள், இப்படி 7.5 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசியிலுமே பயிற்சியாக இருக்கிறார் சனி பகவான். இந்த சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம்பெறும் போது விரயச்சனி காலம் ஆரம்பமாகும். அதே மாதிரி அடுத்த 2.5 ஆண்டு காலம் ஜென்ம சனி, அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாதச்சனி என கணிக்கப்படுது. இந்த பொதுவாகவே சனி என்றாலே பலரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. ஏன்னா சனி பகவான் நீதிமான். நீதி தவறாமல் நடந்திருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவர் தரமாட்டார். சனி உச்சத்தில் இருக்கும்போது சனி பகவான் பல்வேறு விதமான நற்பலன்களையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் வழங்கக்கூடியவர். நம்ம செய்கிற கர்மங்களுக்கு ஏற்பதான் பலன்களை தரக்கூடியவர். கும்பராசிக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் சனி பகவான். தற்போது சொந்த ராசியில் பயணித்து வரார். அதே மாதிரி மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அந்த வகையில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு விரயச்சனி தொடங்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும், எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சனி பயிற்சியானது மேசராசிக்கு 7.5 சனி முதல் கட்டம் தொடங்க இருக்கு. தொழில், வியாபாரம், சுபகாரியம் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடைபெறக்கூடிய காலகட்டம். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி தொழிலில் இருக்கிறவங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 7.5 சனியோட தொடக்கம் என்பதனால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பத்தில் ஏதாவது விரைய செலவு அடிக்கடி வரும். அதை நீங்கள் சுப செலவுகளாக கூட மாற்றிக்கலாம். குடும்பத்துக்காக அதிக நேரம் ஒதுக்குங்க. எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தயாராக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த 7.5 சனிக்கு அப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கு. ஏன்னா முதுகு, பாதம், கழுத்து, அது பாத வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணும். உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம். பிள்ளையாரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு பலன் தரும். தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. ஏன்னா மேசராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம்.
இந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியம். எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா தான் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. உடற்பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு குறையும் அதிகமாக ஏற்படாது. அதாவது ஒரு சின்ன சின்ன மன அழுத்தமும் யோசனையும் அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். எல்லாமே இருந்தாலும் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது என்றாலும் கூட கொஞ்சம் சின்ன சின்ன பயங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய நட்பு வட்டாரத்தை வைத்திருப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கடந்த 12 ஆண்டுகளாகவே கடுமையாக உழைத்திருப்பீங்க. அதற்கெல்லாம் இந்த ஆண்டு குடும்பத்தோடு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக எங்கேயாவது வெளியில் செல்வீங்க. அதெல்லாம் செலவிடக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் ஒரு டைம் பிள்ளையார்பட்டி போய் திருச்செந்தூர் குரு வழிபாடு இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த 2 தலங்களுக்கும் சென்று வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களோடு இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும். ஏன்னா செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். அதே மாதிரி நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் எப்பவுமே தர்மவான்கள், நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க. அதனால் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு அதிகம் ஏற்படாது என்றாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்னும் நல்ல பலனை பெற்றுத்தரும். எதிர்மறையான எண்ணங்களை கொஞ்சம் வளர்த்துக்க வேண்டாம். நேர்மறையான சிந்தனையும் பாசிட்டிவான எண்ணங்களும் இருந்துச்சுன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அன்பர்கள் முழுமையாக யாரையும் நம்ப வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வீண் பழி சொல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த விரயச்சனி காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த டைம் சிறப்பாக இருந்தது, தெய்வ நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான காலகட்டமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவும் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் இந்த டைம் வரும். அந்த பொறுப்புகள் வரதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்போ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த மார்ச் 29க்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் தான் அதிகமாகும். வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை, புதிய மாற்றம் இதெல்லாம் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும். வாங்கிய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த கடனெல்லாம் கரெக்டாக வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. இதில் முதலீடு செய்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாக அமையும். ஏன்னா விரைய செலவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் அதிகம் வாங்கி போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நண்பர்களால் நிறைய நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். அதே மாதிரி செய்கிற வேலையை விட்டுட்டு விருப்ப ஓய்வூதியம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இந்த டைமில் அமைந்துடும். செய்கிற வேலையை கூட ஒரு சிலர்லாம் விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். இதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்டார்டிங்கில் வரும். இருந்தாலும் சுயமாக தொழில் தொடங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கான ஆர்வத்தை இந்த டைமு காட்டுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பயிற்சி காலத்தில் 2 முறை குரு பயிற்சியும் நிகழ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வக்ரகத்தில் கடகராசிக்கு குரு செல்ல இருக்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது விரயத்திற்கேற்ப நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் இந்த ஆண்டில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழிலில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2ல் குரு வரும்போது திடீர்னு செல்வம் வரும். ஆனால் விரையாதிபதி குரு விளங்குவதனால வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விரைய சனி நடைபெறதுனால மேசராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விரயங்களும்
வரவுகளும் ஓரளவுக்கு இருந்தாலும் சின்ன சின்ன விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் செலவுகளெல்லாம் சிக்கனம் காட்டுறது நல்லது. அதேமாரி சேமிக்க தொடங்குங்க. அதுவும் அசையா சொத்தின் மூலிமா சேமிக்க தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். முடிந்தால் ஒரு டைம் பிள்ளையார்பட்டி சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.